ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ற ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூம்குள்ள என்ன நடக்குது, அங்க உள்ள இருக்கிற உடல்கள் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ற ஒரு கொடூரமான வீடியோ இப்ப லீக் ஆயிருக்கு. ரோட்ல எதுனா நாய் அடிபட்டா கூட அதை தூக்கி போட்டு அது மேல மண்ணை போட்டு மூடி நல்லபடியா அடக்கி செஞ்சுட்டு போவாங்க. ஆனா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மனித உடல்கள் அந்த மாதிரி ரூம்குள்ள பாத்தீங்கன்னா குப்பை மாதிரி மேல மேல போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த கொடூரமான வீடியோல பதிவாயிருக்கு. இறந்து போன எங்க குடும்பத்தாரோட உடம்பை எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷமா நடையோ நடந்து ஐயா எங்க வீட்டுக்கார உடம்ப கொடுங்க ஐயா அப்படி சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் உடம்பு கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கு யார் காரணம்? கரூர்ல கூட்ட நெரிசல 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு 5 வருஷமா 50க்கும் மேற்பட்ட உடல்கள் பல வருஷமா கிடக்குது. அவங்களுக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணி சொந்தக்காரங்கிட்ட இருந்தாங்கம்மா நல்லபடியா அடக்கமானுங்கன்னு ஏன் சொல்லல? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்னதான் பண்றானுவ? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த உடல்கள் என்ன நிலைமையில இருக்குது? இதுக்கு யார் காரணம்? ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த உடல்கள் சொந்தக்காரங்கிட்ட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு பின்னாடி யார் யாரோட சதி வேலை இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்த டிவிக்கு அரசாங்கம் இதுக்கப்புறமா இதை சரிப்படுத்துமா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த சிதற நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மக்களே, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண அந்த திமுக அரசாங்கம் அவங்க ஆட்சியில் இருக்கும் போது பண்ண நிறைய தவறுகளை இப்ப வந்திருக்கிற டிவிக்கு அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க இது பண்ணியிருக்காங்க, இங்க எந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இப்ப ரீசெண்டா சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுடைய ரூமுக்குள்ள இருந்து ஒரு வீடியோ லீக் ஆயிருக்குங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா மக்களுமே மிரண்டு போயிருக்காங்க. அந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்களோட இறந்து போன உடல்கள் அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ள அங்கங்க அப்படியே எப்படி சொல்ல, இந்த நாயெல்லாம் அப்படி தூக்கி மொத்தமா குப்பையில போடுவாங்களே அந்த மாதிரி குப்பையில ஓட்ட மாதிரி அங்கங்க தூக்கி போட்டிருக்கானுங்க. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க, இவ்வளவுதான் மனுஷங்களோட உசுரோட மதிப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இதுல கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த ரூமுக்குள்ள இருந்து 50க்கும் மேற்பட்ட உடல்களை கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இருந்து 12 வருஷம் வரைக்கும் போஸ்ட்மார்ட்டமே பண்ணாம அப்படியே வச்சிருக்கானுங்க. ஏன் பாலா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல 50 உடம்பு தானே இருக்குன்னு சொன்னீங்க, டக்கு போஸ்ட் பண்ணி அனுப்பலாம்ல, இதுக்கு எதுக்கு டிலே பண்றாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 50க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்குல்ல, அதுல பாதிக்கு பாதி பாத்தீங்கன்னா அனாதை பொண்ணு, அவங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே இல்ல, இது இன்னாருதான் கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு நல்லடக்கம் பண்றதுக்கு யாருமே கிளைம் பண்ணி வரல. போலீஸ்காரங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, துப்பு தொலைக்க முடியல, அதனால அப்படியே வச்சிருங்க பாத்துக்கலாம், யாருன்னா கேட்டா கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அலட்சியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மிச்சம் பாதி பேரோட உடல்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது ஆக்சிடென்ட் ஆனவங்க, மிச்ச பேர் மருந்தை குடிச்சு பண்ணவங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியது இருக்கு. அப்போ இவங்க கரெக்டான போலீஸ்காரங்க அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு இன்னார் வண்டி தான் இடிச்சிச்சு, இதனாலதான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க அலட்சியம் காட்டுறாங்க, ஒரு மாதிரியா மெனக்கெடாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால 50க்கும் மேற்பட்ட உடல்கள் அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே இருக்கு. இதுல மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அனாதை பணமாவே இருக்குது அப்படின்னா அந்த அனாதை பணத்தை பர்டிகுலர் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, யாருன்னா கிளைம் பண்றாங்களா இல்லையான்னு. அந்த இதுக்கு மேல கடந்து போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் யாருக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அரசாங்கமே உள்ள தலையிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உள்ள தலையிட்டு அந்த அனாதை பணத்தை அவங்களே அடக்கம் பண்ணி நல்லடக்கம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த ப்ரொசீஜர்ல அவங்களே முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அனாகப்பட்ட ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இன்னமும் அனாதை பெண்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணாம ஏன் இருக்கிறாங்க? அதுக்கு யார் முக்கிய காரணம்? அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துல சோறு திங்கிறாங்களே, அது அவங்க உடம்புல எப்படி ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை முன்வைக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவரை இழந்துட்டு அவங்களுடைய உடம்பை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல அங்க வைக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கு முறையான இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்காக அந்த குடும்பத்தினரை அலையப்படுத்துறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. ஸோ அவங்க அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி புருஷனுக்கு இப்படி ஆகி போச்சு, இன்சூரன்ஸ் பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது முடிச்சலாமா, நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, இது இருக்குது, கவர்மெண்ட் லீவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரணங்களால கிட்டத்தட்ட 12 வருஷமா உடம்பையும் கொடுக்காம அதுக்கு இன்சூரன்ஸையும் கிளைம் பண்ண முடியாம இப்போ வரைக்கும் நிறைய தாய்மார்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு எதனா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நாளைக்கே நல்லபடியாக சாயங்காலம் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் 12 வருஷமா அந்த ஐஸ் பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிட்டு ஐயா கொடுங்கயான்னு கேட்கும்போது கொடுக்காம இருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட கொடுமையான விஷயம். இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை பத்தி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட முதல்வர் சாந்தாராம் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பெருசுங்க, ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட கேஸ் பார்க்குறோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வரைக்கும் ஒரு உடல்களை போஸ்ட் பண்ணி டக்கு டக்குன்னு கொடுத்துரும். அதுக்குலாம் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் இந்த காவல்துறையினர் இந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்க வேலையை டக்குன்னு முடிக்க மாட்டேங்கிறாங்க. உள்ளிருப்பு போஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் காவல்துறை தான் பண்ணணும். அவங்க சைட்லேருந்து என்ஓசி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இத்தனை பேரோட உடம்ப மார்க்கெட்டில் வச்சு அங்கங்கே பரப்பி வச்சு அழகு பார்க்கறதா எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு வேற பொழப்பே இல்லை பாருங்க. காவல்துறையினர் என்ஓசி கொடுத்தா நாங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், அவங்க தாங்க டிலே பண்ணுறாங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட முதல்வர் சாந்தாராம் அவர் ஒரு நியாயமான கோரிக்கையை வைக்கிறார். நியாயம் தானேங்க, அவர் சொல்ற நியாயம் தானே. எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இங்க மாதிரி ரூம்ல இவ்வளவு உடம்புல வச்சுட்டு அழகு பார்க்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு சொந்தக்காரன்ட்ட கொடுத்துட்டு அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டோட காவல்துறையினரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாருக்காக செயல்படுவாங்க, பணங்காசு யார்கிட்ட இருக்கு, யார் கார்ல வர்றா, யாருடைய உடம்பு பெரிய குடும்பத்தோட உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் கொண்டு போங்க முடிச்சு அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த ஏழவாழ குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடல்களை அந்த ப்ராப்பரா என்ஓசி வழங்குறது, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்லபடியா கொடுத்து நம்ம போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கறதுல போலீஸ்காரங்க இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்துக்கலாமா வாங்க இப்போ எவ்வளோ கிடக்கு வேலை அப்படி சொல்லிட்டு அலக்கழிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முந்தைய அரசாங்கம், முந்தைய அரசுடைய அந்த காவல்துறையினர் இவ்வளோ வருஷம் அலக்கழிச்சதுனால தான் கிட்டத்தட்ட 2லேருந்து 12 வருஷம் வரைக்கும் ஏகப்பட்ட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் மார்ச் குப்பை மாதிரி அடிக்க வச்சிருக்கானுங்க. என்னதான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருந்து அந்த கன்சர்ன் பர்சனோ நிர்வாகமோ போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரியா ப்ரெஷர் கொடுத்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் பண்ணலாம் சார், இங்க ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்கு சார், 50 உடம்பு தானே சார், அப்படி இப்படி போடுங்க, வேற ரூம்ல தூக்கி போடுங்க, பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலட்சியமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ராஜீவ்காந்தி மருத்துவமனையோட நிர்வாகத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய எவ்வளவு உடல்களை வைக்க முடியும், எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 உடல்கள் வைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற கணக்குப்படி 70க்கும் மேற்பட்ட உடல்கள், அந்த உரிமை கோரப்படாத உடல்கள் அங்கங்க கிடக்குது. கொஞ்சம் உடம்பு தான் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஐஸ் பெட்டி மாதிரி, அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மிச்சம் இடம் இல்லைன்றதுக்காக அப்படியே வெளியே தூக்கி போட்டாங்க. இந்த மூலையில் ஒரு 4-5 உடம்பு, அந்த மூலையில் 4-5 உடம்பு, அவங்களுக்கு மேலே இன்னொரு உடம்பும் தூக்கி போட்டு குப்பை எப்படி அடிக்க வைப்போம் அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க மக்களே. அதை பார்க்கும் போது எனக்குலாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருச்சு. என்னடா மனுஷனா வாழ்ந்ததுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லையாடா, இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறை சொல்ல முடியும் சொல்லுங்க? திமுக அரசாங்கம் தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணுச்சு. அவங்க ஆட்சியில தான் கரூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில 41க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி வாங்கப்பட்டது. அந்த 41 பேருக்குமே நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ஓசி கொடுத்து டக்கு டக்குன்னு அனுப்பி விட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹரிபரி பண்ணாங்கல்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இருந்து 12 வருஷத்துக்கு மேல 50க்கும் மேற்பட்ட உடல்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட அந்த மாநிலத்தில் இருக்கு. அவங்களுக்கு பண்ணா உங்களுக்கு எங்க வலிக்குது? அவங்களுக்கு ஏன் போஸ்ட் பண்ணல? எதுக்கா டிலே பண்றீங்க? யார் சொல்லி டிலே பண்றீங்க? யார்கிட்ட காசு வாங்கணும்? ஏன் ஏழைவாளைங்க உடம்புனா இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நியாயமான்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அவங்களுடைய கண்டனத்தை தெரியப்படுத்துறாங்க. ஸோ இதுக்கு முந்தைய திமுக அரசாங்கம் அவங்க பண்ண நிறைய தவறுகளை இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நமக்கு தெரிய வந்தது இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில மார்ச் நடக்கிற இவ்வளவு பஞ்சாயத்து. இன்னும் என்னெல்லாம் சேட்டைகள் பண்ணி வச்சிருக்காங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மனித உயிர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க ஏதோ ஒரு வகையில இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தினர்கிட்ட அந்த உடம்புகளை கொடுத்து அடுத்தடுத்து சாங்கியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ஓசி கொடுத்தணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துணும். அதை விட்டுட்டு காசு இல்லாத காரணத்தினால அவங்க ஏழைங்க அப்படின்றதுக்காகவும் இவ்வளோ டிலே பண்றாங்க. நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற பொட்டன்ஷியல், அவங்க கிட்ட இருக்கிற டெக்னிக்கலை வச்சு இறந்தவங்க யாரு, அவங்களுக்கு சொந்த பந்தம் யாருன்னா இருக்காங்களா இல்லையா, எப்படி இறந்தாங்க, என்ன மோட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சு வித்தின டேல எல்லாத்தையும் முடிக்கலாம். அவங்க நினைச்சா முடிக்கலாம். ஆனா இளைஞ தானே பார்த்துக்கலாம், யாரும் பெருசா ப்ரெஷர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம். இது முழுக்க முழுக்க காவல்துறையினரோட அலட்சியத்தினால மட்டும்தான் அந்த உடல்களுக்கான சரியான நீதி கிடைக்காம உள்ளுக்குள்ள 12 வருஷமா அந்த அங்கேயே போட்டு வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை ஸ்டார்டிங்ல சரி பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோட டீனும் முதல்வர் அவர்களும் என்ன பண்ணிருக்கணும், நேரா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, சார் உங்க லிமிட்ல வந்த இந்த கேஸ் இதெல்லாம் இருக்குது, உடம்பு அங்க கிடக்குது, டக்கு டக்குன்னு என்னன்னு கண்டுபிடிச்சு என்ஓசி கொடுங்க, நாங்க உடம்பு ஒப்படைக்கணும், எங்களுக்கு வேற வேலை இல்லையா, அடுத்தடுத்து பாடி
வாய்ஸ் வந்துகிட்டு இருக்கு, உள்ள பண்ணணும் சார் சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி போலீஸ்காரங்க இல்ல சார் அது இதுன்னு சொல்லிட்டு டிலே பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உயரதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி ஏடிஎஸ்பின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு முறையா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சப்போஸ் அவங்களும் டிலே பண்றாங்க, போலீஸ்காரங்களை நம்பி வேலை இல்லை அப்படின்னா, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எவ்வளவு பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனை நிர்வாகம் சொன்ன அரசாங்கமே கேட்கும் அப்படின்ற பட்சத்துல சுகாதாரத்துறை அமைச்சருக்கோ மருத்துவத்துறைக்கோ அவங்க போயிட்டு முறையான ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கும், ப்ரெஷர் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க கரெக்டான முறையில் ப்ரெஷர் பண்ணியிருந்தா இந்நேரம் எந்த ஒரு உடம்புமே இருந்திருக்காதுங்க. எல்லாத்துக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சு நல்ல அடக்கமும் பண்ணியிருக்கலாம். அனாதை கூட எப்பயும் நல்லடக்கம் பண்ணியிருக்கலாம். எல்லாமே டிலே, இங்கே டிலே, போலீஸ் சைடு டிலே, அரசாங்கம் சைடு டிலே. அதனால தான் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நீட்டாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ உடம்புகள் அனாமத்தா அனாதை மாதிரி அங்கே கிடந்திருக்காது. அவங்களோட சொந்த மதெல்லாம் நெஞ்சில் அடிச்சு அழுகிறாங்க, ஐயோ கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, உடம்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, என் புருஷன் உடம்பு 12 வருஷம் உள்ளுக்குள்ள இடக்க ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. அலட்சியம். கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வருது, திங்கிறது, தூங்குறது, மெனக்கெட்டு வந்து வேலை பார்க்கறது, அவ்வளோதான் இந்த அலட்சியம். இப்படி நீங்கள் வாங்குற கவர்மெண்ட் சம்பளம் உங்கள் உடம்புல ஒட்டுமா? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? உங்கள் புள்ள குட்டிகளுக்கு இந்த பாவம் போகுமே, இதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சி இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல்களை அவங்களுடைய உரிமையாளர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க, உங்களை ஒருத்தனா சொல்கிறேன், அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இந்த கட்சி நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் இப்போ இருக்கிற காலத்தில் எல்லா வேலையும் முடியும். தான் வீட்டில் உள்ள ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்தை இறந்துட்டாங்கன்னா அந்த உடம்பை வாங்குறது கூட பணம் வேணும், எல்லாத்துக்குமே இங்கே பணம் தான் அப்படின்ற நிலைமையில ஸோ மக்களாகிய நாம தான் எல்லாத்துக்குமே தயார் இருக்கணும். எல்லா விளைவுகளை சந்திக்கிறது நாம தான். ஸோ இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 12 வருஷமாக உரிமை கோரப்படாத அனாதை பொண்ணு மாதிரி போட்டு வச்சிருக்காங்கல்ல, 50க்கும் மேற்பட்ட உடல்கள், அதுக்கு யார் முழு முக்கிய காரணம்? அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம்? இந்த டிவிக்கு அரசாங்கம் இதை மாற்றுமா, இது எல்லாத்தையும் சரி பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படின்ற உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.